ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதனிகா கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 6 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வேக வச்சு எடுத்துடலாம். ஆறின பிறகு தக்காளியை அரைச்சிடலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துடலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கினதும் அரைச்ச தக்காளியை சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். மூடி போட்டு கொஞ்சம் நாள் கொதிக்க வச்சிடலாம். நல்லா கொதித்த பிறகு ஒரு ஸ்பூன் கடல மாவு கரைச்சி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துடலாம். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. தோசை, சப்பாத்தி, இட்லிக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரிதனிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.